ஹலோ ஆல். இன்றைக்கி என்னோடய ஒர்க்கிங் டே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் செஞ்சுட்டு நான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்த குர்த்தி அந்த மாதிரி போட்டுட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸில் சில பேர் பார்த்துட்டு நல்லாயிருக்கு இந்த ட்ரெஸ், இந்தியன் அவுட்ஃபிட்டா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இது என்னோடய ப்ளேஸ்லேருந்து அந்த சைடு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே தனியாக பாக்ஸ் மாதிரி ஒரு விண்டோ தெரியுது இல்லையா, அந்த பில்டிங்கை பார்த்துட்டு என்னோடய பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. நாங்கள் இந்த ஊருக்கு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ அந்த ஜன்னல் வழியெல்லாம் பார்ப்பேன், வேலைக்கு போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு எப்போ நம்ம போகிறோம் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். இன்றைக்கி ஒர்க் ப்ளேஸ்லேருந்து அந்த விண்டோவை பார்த்து அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி ஓட் பண்ண போகிறாரு. அட்வான்ஸ் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து வெளியில் அப்படியே யார் யாரெல்லாம் கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்க போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. அதில் ஹஸ்பண்ட் காமிச்சார், நம்ம தமிழ் ஆளும் ஒருத்தர் இருக்கார் பாருன்னு சொல்லி. இங்கே இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறாங்க. இதான் வந்து ஓட்டிங் பூத்து. வெளியிலே வந்து இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க, எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஓட்டிங் நடக்க போகுது அதெல்லாம் சொல்லி. உள்ளே போனாக்கா பெரிய க்யூலாம் இல்லை, நம்ம ஊரில் இருக்க மாதிரி சின்ன க்யூ தான். நம்மளோட ஐடி கார்டு காமிச்சிட்டு உள்ளே போய் ஓட் பண்ணணும். இந்த எலெக்ஷன் பற்றி, அப்புறம் இந்த ஓட்டிங் சிஸ்டம் இன் ஃபின்லாண்ட் பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன், செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.